Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். இப்ப சமீபத்துல சார் முப்படைகளுடைய தளபதி அவர் சிங்கப்பூர்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நீங்க முன்பே சொன்னீங்க, நீங்க சொன்னதை கிட்டத்தட்ட அவர் என்ஹான்ஸ் பண்ணிருக்காரு. அந்த பேட்டியை பாத்தீங்களா சார்? பார்த்தேன். அவர் பேட்டியை பார்க்கல, அதனுடைய விமர்சனம் அதுதான் எல்லாத்துக்குமே. இந்த விஷயத்துல மோடி பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? அவரு வழக்கமா அத புல்வாமா மாதிரி ஓட்டிடலான்னு ஒரு விஷயத்துக்கு போனாரு, ஏடா கூடவா மாட்டிக்கிட்டாரு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. அவரால் வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாரு. அந்த அமித்ஷாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுற்றுலா போன பயணிகள் 25 பேர் கொல்லப்பட்டாரு. இன்னைக்கு வரல மோடியோ அமித்ஷாவோ பாஜகவோ போய் அவன் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரல அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இல்ல சார், இதெல்லாம் அவங்க தானே சார் அனுப்பிட்டு ஆறுதல் சொல்லலைங்க. அந்த வீட்டு பக்கமே அவங்க போவாங்க, எல்லாரும் போனாங்க. ஏன் சார் எப்படி போவாங்க? கேட்பாங்கல்ல, நீ தானே சொன்ன காஷ்மீர்ல எல்லாம் அமைதி திரும்பிடுச்சு, அப்படியே சொந்த பூமியா மாறிடுச்சு எங்க ஆட்சி வந்த பிறகுன்னு அமித்ஷா சொன்னது நம்பிட்டு தானே போனாங்க. இன்னைக்கு வரல அந்த தீவிரவாதிகள் 25 பேர் ஒரு 15 பேர் வந்தாங்க. அவங்க யாருன்னு இந்த நிமிஷம் வரல பிடிச்சது. இங்கேயே இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதிகள் இதெல்லாம் குண்டு போட்டு ஒரு கட்டடங்களை மாத்திரம் அடிச்சுட்டாங்க. கரெக்டா சார், கரெக்டா கட்டணமே தாக்குதல். கட்டணத்தை இடிக்கிறதுக்கு நீங்க பேசப்படுறீங்க, அவனே இடிச்சிட்டு போறான். அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு குண்டு சொல்ல புரியுது சார்? என்ன சார், தீவிரவாதத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய செத்து போனாங்கிறீங்க. இன்னைக்கு சொல்றாங்க யார் யாரோ இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் நீங்க என்னத்துக்கு ஒரு கமிட்டியை போட்டு ஒரு 4 கமிட்டியை போட்டு 40 ஊருக்கு அனுப்புறீங்க? இதுக்கு அனுப்புறீங்க? அவங்க எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க. இல்லைங்க நாங்க தப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கு தான் நீ அமைச்சிருக்க. சார், நாட்டினுடைய பெருமையை பறைசாற்ற இந்த துல்லிய தாக்குதல் எல்லாரும் பாகிஸ்தான் அதை அனுப்பலையே. குற்றவாளியா இருக்கிற பாகிஸ்தான் தன்னை காப்பாத்தி எடுத்து அவங்க எல்லாம் அனுப்பணும். உன் கணக்கு பிரகாரம் பாகிஸ்தான் குற்றவாளி, அவங்கெல்லாம் நாங்க குற்றம் செய்யலன்னு ஒவ்வொரு ஊரா போய் சொல்லுவோம். நீ என்னத்துக்கு அனுப்புற? அதுல பார்த்தாக்கா ஒரு 2-3 ஊர்ல பதிலே வரலங்கிறாங்க. பதிலே வரல, இது பண்ண முடியலங்கிறாங்க. எங்கேயோ பொலிவியாங்கிற ஒரு நாடு அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற தேடி தேடி பிடிக்கிறாங்க. என்னத்துக்கு அத்தனை ஊருக்கு அனுப்புற ஆளுங்களா? ஏன் சார்? அதான் கேக்குறேன். நீ குற்றமற்றவனா நீ அந்த பாகிஸ்தான் தான் தப்பு பண்ணிச்சு நீ பாட்டு சொல்லிட்டு போனாக்கா அதை அக்செப்ட். தீவிரவாத தாக்குதல் முடிஞ்ச மறுநாள் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், உலக வங்கி பலாயிரக்கணக்கான கோடி டாலர் பாகிஸ்தானுக்கு கொடுக்கும். வளர்ச்சி, அந்த நாடு வளர்ச்சி அடைந்ததும் 40 நாடுகள் கையெழுத்து போட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. தீவிரவாத தாக்குதல் நடத்தப்போற பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதிகளுடைய நாடு, அவங்கதான் தீவிரவாதத்தை உருவாக்குறாங்கன்னு இந்தியா சொன்ன இந்தியா மீது தாக்குதல் நடத்தினதுக்கு மறுநாள் வருதுன்னா என்ன அர்த்தம் சார்? கேட்டிருப்பாங்க, அப்ப கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கே அவங்க பாகிஸ்தானுடைய அமைச்சர் சொல்லிட்டாரு, இதை அவங்களா கிரியேட் பண்ணது, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதோ பண்ணி இது பண்ணோம். இன்னைக்கு G7 மாநாட்டுக்கு அவர் இந்தியாவை அழைக்கலையே சார். அது என்ன G7 வேற எது? அதுக்கு எப்படி சார் ஒரு அழைப்பாங்க? என்னங்க G7 இந்தியாவை ஒதுக்கிட்டு பண்ண முடியாத ஒரு இது வரைக்கும் கண்டினியூஸா போயிட்டு இருந்தாருங்க. மோடி மாத்திரம் 6 தடவை போயிருக்காரு. தடவை அழைப்பு அனுப்பல. அது எவ்வளவு நாகரிகமா மறைக்கிறாங்க. இந்த முறை மோடி போகவில்லை அப்படிங்கிற. ஆமா சார், மோடி ஏன் போகல? கூப்பிடல, அழைப்பே விடலையே. உலக அளவுல உங்களுக்கு எதிர்ப்பு தாங்க வந்துருக்கு. அப்புறம் ட்ரம்ப் சொல்றதுக்கு இதுக்கு வரலும் பதில் இல்லையா? நான் வர்த்தகத்தை நிறுத்திவிட்டாங்க போறாங்கிறாங்க. அதுக்கு பதில் இன்னும் வரலும் மோடி சொல்லவே இல்லை. ஏன் சார் அந்த ட்ரம்ப் விஷயத்துல முப்படையின் தளபதி அவரும் அமைதியா இருக்கிறாரு? அதைத்தான் ராகுல் கேட்கிறாரு. யாரு அவனுக்கு முதல்ல இந்த நாட்டுக்கு யார் தலைவர்னு கேட்கிறாரு. நீ ஏன் ட்ரம்ப்பா? பல்வேறு வகையான கதைகள் வருதுங்க. இந்த மாதிரியான வரும்போதுதான் உங்களுக்கு வதந்திகள் கொஞ்சிக்கிட்டு நிக்குது. 2 வதந்தி பயங்கரமா வந்துருக்கு. ஒரு வதந்தி அம்பானி, அது அதானியுடைய ஒரு பிசினஸ்ல கையை வச்சிருவேன்னு டெலிபோன்ல ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் தான் உடனே நிறுத்திட்டாங்கிறது ஒரு வதந்தி. என்ன சார்? அதானியுடைய ஒரு பிசினஸ் நான் தடை செஞ்சிருவேன்
அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதுனால, அமெரிக்கால ட்ரம்ப் சொன்னதுனாலதான் போரை நிறுத்திச்சுங்கிறது ஒரு வதந்தி. சரி. இன்னொரு வதந்தி, ஐபிஎலுக்கு எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணியாச்சு, அந்த பிளேயர்ஸ் விளையாட முடியாதுட்டான். பல லட்சக்கணக்கான இது லாஸ் வரும். அமித்ஷா மகன் தான் அதுக்கு இன்சார்ஜ். அதனால அந்த ஐபிஎல் உடனே கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த போர் நிறுத்தமே வந்ததுங்கிறது இன்னொரு வதந்தி. எப்படி வதந்தி போது பாத்தீங்களா? ஒரு உண்மையை மறைக்க போனீங்கன்னா வதந்திகள் எந்தெந்த ரூபத்தில் வருதுன்னு பாருங்க. இதை நான் சொல்லுவது தேசத்துறையின் வணக்கம், அதுக்காக தான் விளக்கமா சொல்றேன். ஒரு பொய்ய வந்து உருவாக்குறது என்ன பொய்ய சார்? என்ன பொய்ய உருவாக்க? இந்த தீவிரவாத தாக்குதல், அந்த தீவிரவாதிகள் ஏன் இந்த நிமிஷம் வரையிலும் ஒருத்தரை கூட கைது பண்ணல? தீவிரவாத முகாமெல்லாம் அழிச்சிட்டோம். அதுல அவங்க அந்த 25 பேர் இருந்த இல்லையே, தகவல் இல்லையே. அவன் பாயிண்ட் கரெக்ட். யாரையும் அழிச்சு கொண்டுட்டீங்க, அதுல இவங்க இருந்த தகவலை காணாம அந்த மக்களை நீங்க இந்த நிமிஷம் வரலும் போய் யாரும் சொல்லலையே. நீங்க இதெல்லாம் கேள்வி, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க சார். மோடி வந்து பீகார் தேர்தல்ல இதெல்லாம் பேசுறாரு சார். அதத்தான் என்ன போன்ற விமர்சனங்கள் தான் கேட்கிறாங்க. நேரா அங்கிருந்து வந்து ஏதோ ஒரு ஊர்ல இருந்தவர் வேகமா வந்தவர் ஏதோ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாரு, அடிப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாரு. சவுதி அரேபியா பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. என்ன அர்த்தம் சார்? முன்னாடியே பிக்ஸ் பண்ண ப்ரோக்ராமா? நாடு முக்கியமா, தேர்தல் முக்கியமா சார்? ஜனநாயக நாட்டுல தேர்தல் ரொம்ப தேர்தல் முக்கியம். இன்னைக்கு வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குது, அந்நிய நாட்டு போர் நடந்திருக்குது. இதை விட வந்து உன்னுடைய தேர்தல் உனக்கு முக்கியம்னு போதுறேன்னாக்கா அதையும் நியாயப்படுத்தி நீங்க பேசிட்டு நான் என்னத்தை பண்றேன்? புரியலையே சார். முன்னாடியே திட்டமிட்டு இருப்பாங்க. அவரை பிடிச்சி எரிஞ்சுட்டு இருக்குது, கல்யாணம் நடத்துவேன்னு சொல்லுவீங்களா நீங்க? புரியலையே. கல்யாணம் முதல்ல பிக்ஸ் ஆயிடுச்சுங்க. மண்டபம் நெருப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னா கல்யாண பொண்ணு சொந்தக்காரெல்லாம் இறந்து போனாங்க, அதெல்லாம் இது பண்ண முடியல. கல்யாணம் பண்ண முடியும்னு பண்ணீங்கன்னா பண்ணுங்க, யார் வேணாங்க. நியாயம் வேணாமா? ஒரு பிரதமருடைய வேலை என்ன? இந்த நிமிஷம் வரலாம் போகலையே. ராணுவம் என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு உடனே ஒரு கட் அவுட் ஒண்ணு வச்சாங்களா, அது வேற போடுறாங்க. ராணுவ வீர உடையில மோடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி பீகார் போல காட்டிட்டு போறாங்களா, இவரே சண்டைக்கு போடுறதுக்கு. ராணுவம் என்ன பண்ணுச்சு இதுல? சார் ராணுவம் திரும்ப நம்ம எப்படி சார் சொல்லுங்க? ராணுவத்தினுடைய தாக்குதல் என்ன நடந்தது? துல்லியமாக எங்கிருந்து ஏவுகணைகளை அனுப்பினார்கள். ஆமா சார். அது வந்து சுவிட்ச் போட்டா நீங்கள் நானும் சுவிட்ச் போட்டா போய் கொடுக்குறது. இது ராணுவம் என்ன அவ்வளவு பாகிஸ்தானுக்கு தெரியாம போட்டிருக்கோம் சார். அது கரெக்டுங்க. அவ்வளவு துல்லியமா இருக்கிறவங்களால அந்த 25 பேரை தடுக்க முடியலையே. 140 கிலோமீட்டர் உள்ள ஜாலியா நடந்து வந்து கொண்டு விட்டு போயிருக்காங்க. கொண்டு விட்டு போனது இல்லாம அது வேற இது வேற மோடிக்கான எச்சரிக்கை எல்லாம் சொன்னாங்களா, அதெல்லாம் வேற டயலாக் எல்லாம் வேற பேசிட்டு திரும்பி வேற போயிட்டாங்க. எந்த சாதாரணம் இல்ல. சுற்றுலா பயணிகளை விட சேஃபா அவங்க தான் வந்துட்டு போயிருக்காங்க, தீவிரவாத தான் வந்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவு கரெக்டா இருந்தவங்களுக்கு அங்க ஒரு ராணுவத்தை கூட காணும், ஒரு போலீஸோட காணும். அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல அதுல அதாவது ஆனா துல்லியமா போய் அந்த கட்டடத்தை மாத்திரம் அடிச்சுதான். என்ன கதை? அதையாவது படம் போட்டீங்களா? அவங்க போட்டாங்களே ரஃபேல் விமானம் உழுது, அப்படியே போட்டாங்களே படத்தை பாகிஸ்தான். ஆமா, CNN போட்டாங்க. பாகிஸ்தான் போட்டாங்க, நீங்க தான் இல்லைன்றீங்களா, விட்டீங்க கதைன்றீங்க. CNN BBC எல்லாம் போட்டாங்க. பார்த்தா துண்டு துண்டா கிடைக்கும் ரஃபேல். ஆமா, பாக்கலையா நீங்க? உடஞ்சு உழுந்து தூள் தூளா உடஞ்சு கிடைச்சு. அது இந்த ராணுவத்தாவது மொத்தம் 6-7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதுல 3 விமானங்கள் வந்து ரஃபேல், 3 வந்து ரஃபேல், மிச்சம் 3 வேற. என்ன சொல்றாங்கன்னா அதை வீழ்த்துறதுக்கு சீனாவுடைய விமானங்கள் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சா. அந்த சீன விமானம் எப்படின்னா, அந்த விமானம் பறக்குது, விமானம் தாக்கி கப்பல் இருக்குது இல்லையா, அதுவே பறந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி பிளேன் ரெக்கையில இந்த பக்கம் 10 பிளேன், இந்த பக்கம் 10 பிளேன் இருக்குது, மாட்டிட்டு இருக்கு. சர்ன்னு போயிட்டு இது பண்ணிட்டு திரும்பி வந்து அதை சேர்ந்துக்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி சீனா வளர்த்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை கண்டு இப்ப அமெரிக்கா பயப்படுது. அந்த விமானத்தை காட்டுறதுக்கு இதை வந்து பாகிஸ்தான் பயன்படுத்திருக்கு. ஆக பல்வேறு வகையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஏற்பட்ட இந்த தீவிரவாத தாக்குதல்ல நமக்கு ஏற்பட்ட இழப்பு 18,000 கோடிங்கிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு மொத்தம் 18,000 கோடி இழப்பு ஏற்பட்டு ஒரு தேர்தலுக்கா இவ்வளவும் வந்து. ஏன் சார் நீங்க வந்து இந்த அரசியலை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காரு,
புல்வாமா உங்களுக்கு எடுபட்டுச்சு, இதுல ஏன் சார் ஃபெயிலியர்? புல்வாமாவில் வந்து விஷயமெல்லாம் முடிஞ்ச பிறகு அருணா கோசாமி மாட்டினார். ஓ, நாங்க தான் நடத்தணுங்கிறது வந்து அவர் பேச்சுல மாட்டிதான் அதான் உள்ளே தள்ளினாங்க. அன்னைக்கே வெளியே வந்துருச்சு இல்ல, எதை வேணாலும் செய்வார் இவர் அப்படிங்கிறது வந்துருச்சு இல்ல. இன்னைக்கு அதனுடைய விளைவு வந்து பீகார்ல வந்து கூட்டம் போடுறாரு, கேட்க வரல கூட்டத்துக்கு, அதையும் போடுறாங்க. சார் கூட்டம் நிரம்பி வழியுது சார். காட்டுட்டா காட்டா உங்களுக்கு ஏங்க காலியா இருக்குதுங்க. ரோட் ஷோ போறாரு, அதை வந்து அப்படியே அதை பதிவு பண்ணி போட்டாங்க. யாரும் வரல, 200 காவல்துறையினர் வர்றாங்க 2 சைடு. அப்படியே ரோட்ல ஜனங்களே இல்ல, மைதானத்தை சேரெல்லாம் அப்படியே காலி. மொத்தம் 3 ரோ, அவ்வளவுதான், யாரும் இல்ல, போற இடமெல்லாம் காலி. ஆனா என்ன இது பண்ணுவாங்க, அது கருத்து கணிப்புல பாஜக வெற்றி அடையும் போடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே இது தேர்தல் வெற்றிக்கு ஒரே வழி சிம் கார்டு தான், வாக்கியந்தரம் தான். வாக்கியந்தரத்தை தவிர அவங்களுக்கு இன்னைக்கு வேற எந்த இதுவுமே இல்லை அவங்களுக்கு. சார் உங்களுடைய இனிய நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர் வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கான ஒரு வெற்றி விழாவை வந்து அண்மையில கொண்டாடினார். அதற்கு உங்களுடைய ரசிகர்னே சொல்லலாம், அண்ணாமலை அவரை வந்து சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு நடத்தினார். அதுல வந்து சார் அவர் அண்ணாமலை சொல்றாரு, மோடியோட ராஜதந்திரத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி, போற நிப்பாட்டவே ஒரு ராஜதந்திரம் சொல்றாரு. அவங்க அந்த மேதைகளுக்கு பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு புத்தி கிடையாது. நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. அவங்க ரொம்ப பெரிய ஆளு இல்ல சார், போற நிப்பாட்டது எப்படி ஒரு ராஜதந்திரம்? அதுதான் தெரியுது. அந்த காட்சி ஆச்சரியம் தான், பெரிய விஷயம் தான். அவங்க தான் சொல்லிட்டாங்க, அதை அச்சப்பட்டு போகுது. இன்னைக்கு இந்தியாவுடைய மிகச்சிறந்த இறந்த அரசியல் மேதைகள் வந்து சீமானும் இவரும் தான், பாண்டியன். சார் தமிழகத்தினுடைய பெரிய கட்சியினுடைய தலைவர் சீமான் 3வது பெரிய கட்சி. ஆமா சார், அதை கொடுத்தது யாரு? மோடி தானே கொடுத்தாரு. அமித்ஷாவுடைய தேர்தல் ஆணையம் கொடுத்தது தானே இந்த டைட்டில். அது ஏங்க அது அவ்வளவு 3வது பெரிய கட்சிக்கு அந்த டெபாசிட் மாத்திரம் கிடைக்க மாட்டேது. ஒருவேளை தேசத்துக்காக தியாகம் பண்றாரு அந்த காசை, டெபாசிட்டை மக்களுக்காக கொடுத்துடலான்னு. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு உண்மையிலேயே ஒரு தேசபக்தி உள்ள ஒரு கட்சி நடத்துறது கேட்டீங்கன்னா சீமான் தான். தேர்தலுக்காக கட்டின டெபாசிட் கூட அவர் திரும்ப வாங்குறது, மக்களுக்கு கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல டெபாசிட் கூட போயிடுச்சுன்றது கேவலமா பேசாது, இப்படி சொல்லலாம் இல்லையா? அந்த பணத்தை கூட மக்களுக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்ல அவங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அவங்க கட்சிக்காரரை வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. அந்த சிந்தூர் வைக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு அசிங்கமான ஒரு கமெண்ட் போறது தெரியுமா? கேவலமான கமெண்ட். ஒரே சிந்தூர் ஒரே கணவன் அப்படிங்கிறாங்க. 1 நேஷன் 1 ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. என்னதான் எல்லா பெண்களுக்கும் இப்ப நெத்தியில் பொட்டு வைப்பேன்னாருங்க மோடி. சரி, அதுக்குதான் மம்தா சொன்னாங்க, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு போட்டு வையின்னு சொல்றாங்க. ஆமா, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு போட்டு வையின்னா. அந்த மாதிரி எங்க இருக்குது தெரியுமா உங்களுக்கு? குஜராத்ல போலீஸ் காவல்ல வந்தமா வச்சிருக்காங்க, சிறை காவல்ல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ, யசோதா பெண்ணு பேரு, ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரம்மா. போராட்டம் எல்லாம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சுக்கு பிடிச்சி எங்க இருக்குது, உயிரோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அப்பதான் இப்பதான் சொல்றாங்க வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அதான் மம்தா சொன்னாங்க, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு போட்டு வை, அப்புறம் மத்தவங்களுக்கு வைக்கலாம். ஊரா பொண்டாட்டிக்கு போட்டு வைக்கிறது நீ யாருன்னு. சரி, எவ்வளவு கேவலமான விஷயம் இது. ஊரா பொண்டாட்டிக்கு உங்க ஒய்ஃபுக்கு வந்து மோடி போட்டு வச்சா ஒத்துக்குவீங்களா? சாமியார் வைக்கிறாருங்கிறது கதை வேற. கோயில்ல கூட பூஜாரி வந்து குங்குமத்தை கையில கொடுத்துருவாங்க, அவன் போட்டு வைக்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்க தான் எடுத்து வச்சுக்கணும். சார் இப்ப இந்த இதுக்காக நிறைய குழுக்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது தோல்வியை மறைக்கிறதுக்காக மறைக்கிறதுக்கு நான் குற்றமற்றவன்னு சொல்றதுக்காகங்கிறாங்க. ஓ, அந்த நாடுகள்லாம் வந்து இந்தியா தான் வந்து ஆக்கிரமிச்சது, இந்தியா தான் தாக்குதல் தொடங்குச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த ஊர்களுக்கு எல்லாம் போய் நாங்க ஒண்ணு தப்பு பண்ணல, பாகிஸ்தான் தான் தப்பு படிச்சுன்னு போறாங்க. பாகிஸ்தான் கவுண்டர் பண்ணவே இல்லை, சொல்லிட்டு போ அப்படின்ட்டாங்க. உண்மை மக்களுக்கு தெரியும் போயிட்டாங்க. நீ என்னதுக்கு உடனே அவதியம் கமிட்டியை போட்டு ஊரா அனுப்புறாரு, அது சரியாகவும் வரல, அதுக்கான விளம்பரமும் கிடைக்குது. ஆக இந்த தீவிரவாத தாக்குதல் மோடிக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கு. ஒரு புல்வாமா தாக்குதல்ல வந்து விஷயம் வெளிவரத்துக்குள்ள தப்பிச்சுட்டு ஓடியாக்காரு. இந்த தாக்குதல் வந்து அவருக்கு நிறைய எதிர்மறையான இதை கொடுத்து விமர்சனம். ஆனா அவங்க இவ்வளவு செட்பேக் வரும்னு எதிர்பார்க்கல, மாட்டிக்கிட்டாங்க.
அவரால் என்னால இன்னைக்கு வரலும் பேச முடியலைங்களே, பதில் சொல்ல முடியல. பார்லிமெண்ட்டை கூட்ட மாட்டேங்கிறார், கூட்ட முடியாதுங்கிறார். இல்ல இந்த இப்ப கூட்ட போறாங்க சார், குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ல பேசிக்கலாங்கிறாங்க. இது ஒரு அவசரமான விஷயம். இவர் இது பிரகாரம் ஒரு தீவிரவாத தாக்குதல் அவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிவிட்டு ஒரு பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு பேச வேணாம்? பேசுமா சார்? ஆமா, பின்ன எதுக்காக பார்லிமெண்ட் இருக்குது? ஒரு மோடி ஊரா சுத்திவிட்டு வர்றதுக்கா ஒரு பார்லிமெண்ட் வச்சு ஒன்றிய அரசு வச்சுக்கிட்டு இருக்கு? அவசர நிலை இல்ல. ஒரு எதிர்நாடு போற உள்ள உங்க தாக்குதல் நடத்திட்டு போயிருக்குங்கிறது கேட்க வேணாம்? இது என்ன பண்ணலாம்னு யோசிக்க வேணாம்? எதுக்காக அரசாங்கம் இருக்குது? என்னென்னமோ பேசுறாங்க, எடுபடல. இந்த தீவிரவாத தாக்குதல் அவருக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்குது, மிகப்பெரிய எதிர்மறையான விளைவுகளை கொடுத்திருக்குது. அவருடைய எதிர்காலமே கேள்விக்குரிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அதான் இன்னைக்கு நடந்துச்சு. RSS இது பெரிய கவலையில இருக்கதா சொல்லப்படுது சார். RSSக்கு ஒண்ணு கவலை தேவையில்லைங்க. ஏன்னா மோடியினுடைய இந்த RSS சித்தாந்த பிரகாரம் மோடி இந்த ஒரு சித்தம்ல வெளியே போகணும். 75 வயசு. ஓ சரி சார். அந்த இது பிரகாரம் ஒரு பதவி விட்டு விலகணும். அதுக்காக தானே இவ்வளவு ரகளையும் இதுதான் சார், இவ்வளவு ரகளையும் அதுக்கு தானே. 75 வயசுல நம்ம வெளியே போகணும்னாக்கா நம்ம எங்க போறது? அதுக்காக தான் ஒரு தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் எப்படி தேர்தல் நடத்துவது? ஆகவே நாட்டுக்கு அமைதி திரும்புகிற வரையில் தேர்தலை ஒத்தி போடும், இந்த ஆண்டு தேர்தல் கிடையாதுன்னு அவர் தள்ளி போட்டு தானே கண்டினியூ பண்றதுக்கு பண்ண ஏற்பாடு தான் இதை பத்தி சொல்றேன். எப்படி இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்து ஒரு வருஷம் தன்னுடைய பதவியை நீட்டிச்சுச்சோ அதே டெக்னிக்கை பார்ப்பாரு. அப்ப மோடியை தூக்காம இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு 25 வயசுல வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. அமித்ஷாவும் வெளியே போகணும், இவரும் வெளியே போகணுங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய பதவி தக்க வச்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நாடு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தேர்தல் நடத்துவது நாட்டை மேலும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கறதுனால தேர்தலை தள்ளி வைக்கணும் இது அறிக்கை வரப்போகுதுன்றார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.